வணக்கம் வணக்கம் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களது நண்பர் சான் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொன்னார். ரொம்ப நாளாக பிஸ்னஸ்க்கு முயற்சி செய்கிறீங்க, பிஸ்னஸும் பண்ணுறீங்க, ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொன்னார் உங்கள் நண்பர் சான். ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் உள்ள இருக்குது. அதை மூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலான்னு கேட்க சொன்னார். கண்டிப்பாக சுற்றி ஹோட்டலில் பாருங்கள். வெரைட்டி ரைஸ் போட்டிங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸு என்னென்ன வகை போடுறாங்க, அவங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2-3 கடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதை விட பெட்டராக டேஸ்ட் கொடுக்க முடியுமா பாருங்கள். யாராச்சும் நல்ல ஒரு மாஸ்டராக பிளான் பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ் சரியாக செய்கிறாரான்னு கவனிங்க. என்னென்ன போடுறாருன்னு பாருங்கள். என்னென்ன சிஸ்டமேட்டிக் போடலாம். ஒரு சிலர் வரமிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சிலர் பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் போடுவாங்க. இந்த ஏற்ற இறக்கத்தில் டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலுமே நம்மக்கிட்ட வர கஸ்டமர் சாப்பிட்டு போட்டு வேணான்ட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, எனக்கு போயிடுவாங்க. அதனாலையும் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. அதனாலையும் பிஸ்னஸ் செட் ஆகாது. ஒன்று பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அட்டன் பண்ணுற விதம் எப்பயுமே மரியாதையை பேச வைங்க. வாங்க வாங்கன்ட்டு ஒரு துளியும் கூட முகத்தை சுளிக்கிற மாதிரி யாருமே கடையில் நம்ம சர்வர் ஆகட்டும், நம்மளோட கஸ்டமர் அட்டன் பண்ணுறாங்களாகட்டு, கஸ்டமர் சர்வீஸ் அது நல்லா நீட்டாக நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். ஒரு துளியும் கூட முறைச்சி பேசக்கூடாது. அதுபோக விசிட்டர் நோட்டு கையில் வச்சுக்கோங்க. விசிட்டர் நோட்டு உங்களோட கடையில் வச்சுக்கோங்க. என்ன யார் கஸ்டமர் வராங்களோ அவங்களோட மைனஸ் எல்லாம் எழுதிட்டு போவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரீஃபிங் மேலே போட்டு அதனோட பிஸ்னஸை டெக்னிக்கலி டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஹோட்டல் டெக்னிக்கல். அப்புறம் அதுபோக பார்த்திங்கன்னா, விளம்பர போர்டு நிறையா பக்கம் விளம்பரம் கொடுக்குறது அதெல்லாம் தேவையில்லை. நம்ம தரமான சாப்பாடும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அழகாகவும் கொடுத்தா ஓகே. அதிக விலை வைக்கிறது அதிக விலை வைங்க, கம்மி விலை வைக்கிறது கம்மி விலை வைங்க. எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குறைஞ்ச விலையும் இருக்கணும், அதிக விலையும் இருக்கணும். ஒரே நார்மல். இப்போ எல்லா கடையிலையுமே கம்மி விலை நம்ம கடையில் அதிகமாக இருந்தாலும் வரமாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், பக்காவாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஒர்க் பண்ணுறதாகட்டும், ஜூஸ் போடுறதாகட்டும், ஒரு ஐஸ்கிரீம் போடுறதாகட்டும், கையில் கவரை போட்டு நீட்டாக ஒர்க் பண்ண சொல்லுங்கள். அதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் மைனஸ். இதெல்லாம் நிறைய பேர் ஒரு சிலர் பண்ணுறதில்ல. இதனாலையும் அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்காது. ஒரு ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, ஒரு 5 லிட்டர் கேட்குறாங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணி தராங்கன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. ஒரு 200-300 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, அப்போ பேப்பரில் நல்லா கட்டி கொடுங்க. அது கரையாது. ஒரு 20 நிமிஷம் கரையாமல் இருக்கும். நிறைய டெக்னிக்கல்ஸ் பேசுகிறது, ஒரு கனிவாக பேசுறது, எப்படி நடந்துக்கலான்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மீட்டிங்கு ஜாலியாக ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அனுப்பிச்சுடுங்க. அப்படி பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும். நிறைய இருக்குது. நிறையா வாட்ச் பண்ணி என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு தொடங்கினா உங்களோட பிஸ்னஸ் ஆகிட்டு நல்ல வெற்றி அடையும். திறமை, அதாவது புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு திறமை வேணும். மன உறுதி, திறமை, அனுபவம், பண்பு, அன்பு, நேக்கு, திறமை, நுணுக்கம், பொறுமை எல்லாம் வரும். சரிங்களா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி ஆனந்த்.